நண்பர்களே, எதிர்பார்ப்பின்றி கொடுங்கள். ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது, தினமும் 5 நிமிட பக்தி ஒலி கேட்பது மூளையை அமைதிப்படுத்துகிறது. மன அழுத்தம், தூக்கமின்மை, குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உண்மை கதை: சேலத்தில் ஒரு குடும்பம் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டது. சரஸ்வதி விரதமும் நேர்மையான பூஜையும் தொடங்கினார்கள். வியாபாரம், உடல் நலம், மன அமைதி மெல்ல மெல்ல மேம்பட்டது. இன்னொரு கதை: கோயம்புத்தூரில் ஒரு இளம் தம்பதி குழந்தை வரம் வேண்டினார்கள். கோவில் மரபை பின்பற்றி கைமாறு எதிர்பாராத சேவை செய்தார்கள். மாதங்களுக்குப் பிறகு அவர்கள் மனதில் ஆழமான அமைதியும் புதிய நம்பிக்கையும் தோன்றியது. தவறான நம்பிக்கை மற்றும் உண்மை: அர்ச்சகர்கள் மட்டுமே சரியாக வழிபட முடியும் என்பது தவறு. இதயத்தில் இருந்து வரும் பக்தி போதுமானது. முறை நேர்மையாக இருந்தால் போதும். மற்றொரு தவறான நம்பிக்கை: ஒரு தவறு எல்லாவற்றையும் பாழாக்கிவிடும் என்பது தவறு. சரஸ்வதி கருணை கடவுள். நாட்களில் அழைத்துச் செல்லுங்கள். மதிப்புகள் அடுத்த தலைமுறைக்கு சென்றடையும். கலாச்சாரம் வீட்டு பழக்கத்தில்தான் உயிர் வாழ்கிறது. அலுவலகத்தில் பணிபுரிவோருக்கு 2 நிமிட இடைவேளை பிரார்த்தனையும் பலன் தரும். சரஸ்வதி நேரத்தை அல்ல, நோக்கத்தை பார்க்கிறார். நண்பர்களே, கும்பகோணத்தில் உள்ள மறைக்கப்பட்ட சரஸ்வதி கோவில். இது வெறும் கோட்பாடு அல்ல, நாள்தோறும் செய்ய வேண்டிய பயிற்சி. சிறிதாக தொடங்குங்கள். 21 நாட்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள். ஆலய மணி சேனலில் சந்தா செய்யுங்கள். தினமும் கோவில் ஞானம், பரிகாரம், தல புராணம் வருகிறது. மணி சின்னம் அழுத்துங்கள். எந்த வீடியோவும் தவறாமல் காணலாம். கீழே உரையிடுங்கள். உங்கள் சொந்த ஊர் கோவில் பெயர் எழுதுங்கள். அடுத்த வீடியோவில் அந்த திருத்தலத்தின் சிறப்புகளை பார்க்கலாம். இந்த வீடியோவை குடும்பத்தினருக்கு பகிருங்கள். ஒன்றாக வழிபட்டால் பக்தி மேலும் வளரும். சரஸ்வதி திருவடியில் நம்முடையவர்கள். சரஸ்வதி பக்தி பாதையில் பொறுமை மிக முக்கியம். கும்பகோணத்தில் உள்ள மறைக்கப்பட்ட சரஸ்வதி கோவில் நாள்தோறும் நினைவு கூர்வது மனதை வலிமையாக்கும். இந்த நம்பிக்கையை விடாதீர்கள். சரஸ்வதி பக்தி பாதையில் பொறுமை மிக முக்கியம். கும்பகோணத்தில் உள்ள மறைக்கப்பட்ட சரஸ்வதி கோவில் நாள்தோறும் நினைவு கூர்வது மனதை வலிமையாக்கும். இந்த நம்பிக்கையை விடாதீர்கள். சரஸ்வதி பக்தி பாதையில் பொறுமை மிக முக்கியம். கும்பகோணத்தில் உள்ள மறைக்கப்பட்ட சரஸ்வதி கோவில் நாள்தோறும் நினைவு கூர்வது மனதை வலிமையாக்கும். இந்த நம்பிக்கையை விடாதீர்கள். சரஸ்வதி பக்தி பாதையில் பொறுமை மிக முக்கியம். கும்பகோணத்தில் உள்ள மறைக்கப்பட்ட சரஸ்வதி கோவில் நாள்தோறும் நினைவு கூர்வது மனதை வலிமையாக்கும். இந்த நம்பிக்கையை விடாதீர்கள். சரஸ்வதி பக்தி பாதையில் பொறுமை மிக முக்கியம். கும்பகோணத்தில் உள்ள மறைக்கப்பட்ட சரஸ்வதி கோவில் நாள்தோறும் நினைவு கூர்வது மனதை வலிமையாக்கும். இந்த நம்பிக்கையை விடாதீர்கள். சரஸ்வதி பக்தி பாதையில் பொறுமை மிக முக்கியம். கும்பகோணத்தில் உள்ள மறைக்கப்பட்ட சரஸ்வதி கோவில் நாள்தோறும் நினைவு கூர்வது மனதை வலிமையாக்கும். இந்த நம்பிக்கையை விடாதீர்கள். சரஸ்வதி பக்தி பாதையில் பொறுமை மிக முக்கியம். கும்பகோணத்தில் உள்ள மறைக்கப்பட்ட சரஸ்வதி கோவில் நாள்தோறும் நினைவு கூர்வது மனதை வலிமையாக்கும். இந்த நம்பிக்கையை விடாதீர்கள். சரஸ்வதி பக்தி பாதையில் பொறுமை மிக முக்கியம். கும்பகோணத்தில் உள்ள மறைக்கப்பட்ட சரஸ்வதி கோவில் நாள்தோறும் நினைவு கூர்வது மனதை வலிமையாக்கும். இந்த நம்பிக்கையை விடாதீர்கள். சரஸ்வதி பக்தி பாதையில் பொறுமை மிக முக்கியம். கும்பகோணத்தில் உள்ள மறைக்கப்பட்ட சரஸ்வதி கோவில் நாள்தோறும் நினைவு கூர்வது மனதை வலிமையாக்கும். இந்த நம்பிக்கையை விடாதீர்கள். சரஸ்வதி பக்தி பாதையில் பொறுமை மிக முக்கியம். கும்பகோணத்தில் உள்ள மறைக்கப்பட்ட சரஸ்வதி கோவில் நாள்தோறும் நினைவு கூர்வது மனதை வலிமையாக்கும். இந்த நம்பிக்கையை விடாதீர்கள். சரஸ்வதி பக்தி பாதையில் பொறுமை மிக முக்கியம். கும்பகோணத்தில் உள்ள மறைக்கப்பட்ட சரஸ்வதி கோவில் நாள்தோறும் நினைவு கூர்வது மனதை வலிமையாக்கும். இந்த நம்பிக்கையை விடாதீர்கள். சரஸ்வதி பக்தி பாதையில் பொறுமை மிக முக்கியம். கும்பகோணத்தில் உள்ள மறைக்கப்பட்ட சரஸ்வதி கோவில் நாள்தோறும் நினைவு கூர்வது மனதை வலிமையாக்கும்.
இந்த நம்பிக்கையை விடாதீர்கள். சரஸ்வதி பக்தி பாதையில் பொறுமை மிக முக்கியம். கும்பகோணத்தில் உள்ள மறைக்கப்பட்ட சரஸ்வதி கோவில் நாள்தோறும் நினைவுகூர்வது மனதை வலிமையாக்கும். இந்த நம்பிக்கையை விடாதீர்கள்.